இங்கே தான் இருக்கேன், வாங்க. இங்கே தான் இருக்கீங்களா? ஐயோ, மன்மதன் தானே. அழகு, எவ்வளோ அழகா இருக்க இந்த நிலா வெளிச்சத்துக்கும். கட்டின புருஷனே இப்படி தெரியாம சைட் அடிக்கிற ஒரே பொண்டாட்டி நானா தான் இருப்பேன். இன்னைக்கு உன்னை பர்மிஷனோட சைட் அடிக்க போறேனோ, எத்தனை நாள் தான் இப்படி தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு உன்னை சைட் அடிக்கிறது. அப்படியே ஆப்பிள் மாதிரி கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. அச்சோ, கேட்டுச்சோ? விக்கி, என்ன கூப்பிட்டுட்டே வந்தீங்க, அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு நின்றுட்டே இருக்கீங்க? என்ன விஷயம் விஜி? அதுவா, அப்படியே நாங்கள் நின்று உங்களை சைட் அடிச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் அது வந்து ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா அப்போ இங்கே என்ன வேலை? போய் படுத்து தூங்குங்க. டான்ஸ் ஆடி ரொம்ப காலெல்லாம் வலிக்கும், அதனால போய் ரெஸ்ட் எடுங்க. அச்சோ, நான் டான்ஸ் ஆனது அப்போ நீங்கள் பார்த்தீங்களா? அதான் ஊருக்கே கேட்குதே உங்கள் பாட்டு டான்ஸ் எல்லாம், எனக்கு கேட்காதா என்ன? பார்த்தேன். நான் எப்படி டான்ஸ் ஆடினேன்? அப்படியே அழகாக டான்ஸ் ஆடினேனா? புரியுது, பார்க்குற பார்வையிலேயே. அது வந்து நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா, விக்கி நீங்கள் இன்னும் சாப்பிடலையாமே, யசோதா அம்மா கூப்பிட்டாங்க. யசோதா அம்மாவா உங்களுக்கு? அவங்க உங்களுக்கு அத்தை இல்லை? எப்பவும் நீங்கள் அப்படி தானே கூப்பிடுவீங்க? அதெல்லாம் அப்படிதான், ஒரு நேரம் அம்மான்னு வரும், ஒரு நேரம் அத்தைன்னு கூப்பிடுவேன். நான் இப்படிதான் பைத்தியக்காரி மாதிரி மாற்றி மாற்றி கூப்பிட்டு இருப்பேன். நீங்களும் அதெல்லாம் ஒன்று கண்டுக்காதீங்க. அப்பா, நீங்களாம் எப்படி ஃப்யூச்சரை நினச்சி பயப்படாமல் இப்படி ஜாலியாக விளையாட்டுத்தனமாகவே இருக்கீங்க விஜி? எனக்கு என்ன பயம்? நான் இப்போ வேலை செய்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாவும் ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு என்ன கவலை? எப்பவும் ஜாலியாக இருக்க வேண்டியதான். அதுக்குன்னு எப்போ பாரு மூஞ்சி உருணி வச்சிருக்க முடியுமா என்ன? அப்போது நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா வருமானம் வருது அதானே? ஆமாம். அதுவும் இந்த வெயிலுக்கு ஐஸ்கிரீம்லாம் சீக்கிரமாகவே காலி ஆயிடுது. என்னோட பிஸ்னஸ் இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு விக்கி. அதுதான் எனக்கும் வேணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ தான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு போல இருக்கு. உட்காருங்க விஜி, பேசலாம். விஜி என்னாச்சு? உட்காருங்க. பேசலாம் விக்கி. இதை உட்காடுறேன். சொல்லுங்க விக்கி, என்ன பேசணும்? எல்லாம் ஆல்ரெடி பேசின விஷயம் தான் விஜி. நமக்கு இன்னும் 2 நாளில் டைவர்ஸ் பேப்பர் வந்துடும். டிவோர்ஸா? இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு? அதை பற்றி ஏன் பேசுகிறதா? ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன? தெரியாத மாதிரி விளையாடாதீங்க விஜி. கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். நமக்கு கல்யாணம் ஆகி நம்மளோட டீலிங் தெரியும்ல. டிவோர்ஸ் கிடைச்சதும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடணும், என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போயிடுவேன். நம்ம பேரண்ட்ஸ்க்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணோம், அது இப்போ 2 நாளில் கிடச்சிரும். உங்களுக்கு ஒரு காப்பி வந்துடும், எனக்கு ஒரு காப்பி வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளோட பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நான் என் அப்பாவை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களோட அப்பா அம்மா கிட்ட. விஜி உங்களை தான், உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். அது வந்து கேட்டுட்டு தான் இருக்கேன் விக்கி, சொல்லுங்க. அதான் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் நான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பேசணுன்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து பேசுகிறேன். விஜி என்னாச்சு, ஏன் இப்போ அழறீங்க? விக்கி, அப்போ அவ்வளவுதான் இல்ல, எல்லாம் முடிஞ்சதுல, அவ்வளவுதான் இல்ல நம்ம வாழ்க்கை. என்ன உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா? இவ்வளவு நாள் நான் உங்க கூட வாழ்ந்திருக்கேனே, உங்க பெட்ரூம்ல உங்க கூட நான் இருந்திருக்கேனே, கொஞ்சம் கூட உங்க மனசு மாறவே இல்லையா விக்கி? என் மேல கொஞ்சம் கூட ஒரு துளி கூட காதல் வரவே இல்லையா? அப்போ எனக்கு மட்டும் தான் உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேனா? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா விக்கி? ப்ளீஸ் விக்கி, என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க ப்ளீஸ். விஜி இன்னாஃப், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? கண்ணை தொடங்குங்க. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இது பேசுனது தான். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி பேசக்கூடாதுன்னு தான் அக்ரிமெண்ட்டில் எல்லாம் தெளிவாக போட்டிருக்கேன். இதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் என்னை லவ் பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம்.
ஆனால் என் மனசுலேயும் நீங்கள் இருக்கணும்ல. எப்போவுமே என் மனசில் என் மது மட்டும்தான் இருப்பா. என் வாழ்க்கையில் வேறு யாருக்கும் இடம் கிடையாது விஜி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வேண்டாம். 2 நாளில் டைவர்ஸ் கிடச்சிரும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம். வேறு எதுனா உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசணுன்னாலும் நான் வந்து பேசுகிறேன். வேண்டாம், நானே பேசிக்கிறேன் என் அப்பா அம்மா கிட்ட. இதான் உங்கள் முடிவில். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 2 நாளில் என்ன, நாளைக்கே நான் என் வீட்டுக்கு போயிடுறேன். இல்லை, நம்மளோட டைவர்ஸ் நான் 2 நாளுக்கு அப்புறம் தான் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் போனால் போதும். அந்த லெட்டரை வாங்கிட்டே போயிடுங்க. இல்லைன்னா திருப்பி ஒரு டைம் அதை கொடுக்கறதுக்கு நான் உங்களை மீட் பண்ணணும். அதான். ஓ, அதுக்கப்புறம் என்ன மீட் பண்ணவே கூடாதுன்னு நினச்சிருக்கீங்களா? பரவாயில்ல விக்கி, இட்ஸ் ஓகே. நான் அந்த லெட்டரை வாங்கிட்டே போயிடுறேன். என் பிரச்சனையை, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். எனிவே, இது நாள் வரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் அப்பாவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. என் மேலே கொஞ்சம் கேரிங்காக இருந்திருக்கீங்க. அதெல்லாம் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல. எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் விக்கி. பாய். எனக்காவது உங்கள் மனசு மாறாதா? நீங்கள் என்னை ஏற்றுக்க மாட்டீங்களான்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். நான் நினைக்காத நாளே இல்லை, கடவுள்கிட்ட வேண்டாத நாளே இல்லை. ஆனால் எல்லாம் என்ன ஏமாத்திருச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். கடைசி வரைக்கும் நான் உங்களை நினச்சிட்டே வாழ்ந்துருவேன் விக்கி. எப்போவாது என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்னை பார்க்க வரலாம். இப்போவே எல்லாத்தையும் பேசிடுறேன். I love you so much Vicky. I love you. எப்பவுமே I love you. என்னாச்சு? ஏன் என் மனசு வலிக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்கே. இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன். I love you so much Vicky. I love you. இதுக்கு மேலே உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. உங்களுக்கு எது தோணுதோ அதை பண்ணுங்க. அப்பா, மூச்சு அடைச்ச மாதிரி இருக்கே. ஒரு நிமிஷம், என்னாச்சு? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே. விஜி இந்த மாதிரி பேசும்பொழுது ஏன் எனக்கு இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கு? நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டேனா? மது, இப்போவும் என் மனசில் நீ மட்டும்தானே இருக்க. ஒன்று தவிர வேற எந்த பொண்ணுக்கும் என் மனசில் இடம் இல்லை. அதை என்னால் ஏற்றுக்க முள்ளடி மது. ஆனால் விஜி விஷயத்தில் ஏன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு? மின்னலின் ஒளியை பிடிக்காவின் மினி பூச்சுக்கு தெரியவில்லை. எனக்கு சொந்தமடி வேதனைகள், எனக்கு சொந்தமடி. அலைக்கடலை கடந்த பின்னே நுரைகள் மட்டும் கருக்கே சொந்தமடி. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் துணிவதில்லை. ஒரு முகம் அறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதை. அங்க பாருங்க காக்கா. சொல்லு சொல்லு காக்கா. காக்கா சொல்லு காக்கா. சித்தியா? எங்க சித்தி? அடடே ஷாலினி, நீ வந்துட்டியா? உன்னை பார்த்து பாரு, சித்தி சித்தின்னு சொல்றான். எப்படி வந்த காலேஜ் விட்டு? ஏதாவது சாப்பிட்றியா? டீ போட்டு தரட்டா? இல்லைக்கா, வேண்டாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடி, என்ன பேசணும்? அக்கா, அது வந்து உங்ககிட்ட இது கேட்கலாமா வேணாமான்னு தெரியல. ஆனால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதனால் நான் கேட்குறேன். நீ டெய்லி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டு வர? அது நான் வேலைக்கு தாண்டி போயிட்டு வரேன். நான் எங்கே போக போகிறேன்? ஏங்க என்கிட்ட போய் சொல்கிற? நீ எங்கே போயிட்டு வர, யாரை பார்த்துட்டு வரேன்னு எனக்கு தெரியும். ஷாலினி, வேற யாரையாவது பார்த்துட்டு என்னன்னு சொல்லாதடி. எனக்கு அடையாளம் தெரியாதா உன்னை? குழந்தையோட காலங்காத்தால டெய்லி நீ அந்த ஆளை பார்த்துட்டு வரல? அது வந்து ஷாலினி, நம்ம இந்த விஷயத்தை பற்றி அப்புறமா பேசலாம். வீட்டில் அப்பா இருக்காரு. நில்லுக்கா.
ஷாலினி கத்தாதடி, வீட்ல அப்பா இருக்காரு. அவர் எந்திரிச்சாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ் டி, கத்தாத. என்ன கத்தாத? என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்க நீ? அந்த ஆள் தான் வேண்டான்னு சொல்லி தலை முழுக்கியாச்சுல, அப்புறம் எதுக்கு அந்த ஆளை போய் பார்த்துக்கிட்டு இருக்க? பத்தாததுக்கு மீன் குட்டியை வேற கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்க. ஷாலினி, நீ நினைக்கிற மாதிரி இல்லடி. அவர் முன்ன மாதிரி இல்லை. இப்போ என்கிட்ட நல்லா பேசுறாரு. அதுக்கு திருப்பி போய் தாலி கட்டி குடும்பம் நடத்துறியா? சரிடி, கத்தாத. என்ன கத்தாத? அமைதியா பேசுடி. நீ கத்துறதுனால பாரு இவளே பயந்து போய் அழுகுறா. அக்கா, எனக்கு இதுக்கு பதில் தெரிஞ்சாகணும். மீனு குட்டி தூங்கட்டும், அதுக்கப்புறம் நீயே என்கிட்ட வந்து பேசணும். ஃபர்ஸ்ட் அவளை தூங்க வை, அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட வந்து பேசு. டாடி, வந்துட்டீங்களா? நான் கேட்டதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க தானே? அது எப்படி கொண்டு வராம இருப்பேன்? என் பொண்ணு கேட்டு எது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நீ கேட்டது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ டாடி. டாடி, அப்புறம் இன்னொரு விஷயம். இந்த ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரீங்களா? கொஞ்ச நேரம் தான், நான் எங்கேயும் போக மாட்டேன். திருப்பி இங்கேயே கொண்டு வந்து விட்டுருங்க. என் கூட நீங்க கூட வாங்க டாடி, ப்ளீஸ். அப்படிலாம் இங்க விட மாட்டாங்கம்மா. ஹாஸ்பிட்டல் ரூல். என்னால எதுவும் செய்ய முடியாதுடி தங்கம். என்ன டாடி, ஒரு 1 hour வெளியில போயிட்டு வந்தா கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்க ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. சரிம்மா, நான் கேட்டு பார்க்குறேன் உனக்காக. ம். தேங்க்யூ டாடி. உள்ள வரலாமா? வாங்க டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க? ஐ அம் குட். மம்மி எப்படி இருக்காங்க? மம்மிக்கு என்ன, சூப்பராக இருக்காங்க. பொண்ணுக்கிட்ட எல்லாம் பேசியாச்சா? பேசிக்கிட்டே இருக்கோம். என்ன சொல்றாங்க நிலா? நான் என்ன சொன்னா உனக்கு என்னடா கருவாப்பையா? என்னம்மா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை டாடி, ஒன்றும் இல்லை. ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நத்திங் டாடி. டாக்டர் என்னை செக்அப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ சரி, ஓகே, நான் கிளம்புறேன். டாக்டர், நான் போயிட்டு வரேன். என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இதில் என்ன இருக்கு, இது எங்களோட கடமை. அப்புறம் டாக்டர், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க அங்கிள். இல்லை, என் பொண்ணுக்கு இந்த ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்க அப்படியே ஒரு மாதிரியா இருக்கான். வெளியில கூட்டிட்டு போயிட்டு வர முடியுமான்னு கேட்குறா. 1 hour தான், போயிட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துருட்டா? அது ஹாஸ்பிட்டல் ரூல் இல்லையே. அவங்க எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இன்னொன்னும் என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டா. எனக்காக தானே இங்கே இருக்கா, அதனால அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டா. ப்ளீஸ், நீங்கள் கொஞ்சம் இதை பற்றி யோசிக்கலாமே. சரி, ஓகே, நான் மம்மி கிட்ட கேட்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அப்புறம் அப்படி ஒருவேளை வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னா நீங்களே என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருங்களேன். எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. டாடி. சாரிடா தங்கம், அப்பானாலும் உன் கூட வர முடியாது. ஒரு முக்கியமான மீட்டிங். ஃபர்ஸ்ட் இங்கே வெளில விடுறாங்களான்னு பார்ப்போம். அதெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, நீ கவலைப்படாத. டாக்டர், யோசிங்க நான் சொன்ன விஷயத்தை பற்றி. அப்புறம் நான் போயிட்டு வரேன். பாய். ஓகே, பாய். தங்கமான மனுஷன். ஆனால் பொண்ணு மட்டும் ஏன் தான் அப்படி பெற்று வச்சிருக்காங்கன்னு தெரியல. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? அதை ஃபர்ஸ்ட் தூக்கவாது உனக்கு சத்து இருக்கா? என்ன உனக்கு இப்போ? சும்மா சும்மா என்னை சீண்டிக்கிட்டே இருக்க. என் டாடி எனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இதெல்லாம் பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் நீ செக் பண்ணிக்கோ. சரிங்க மேடம், நான் வெயிட் பண்ணுறேன். போறாம பிடிச்சவன். இது என்ன இவ்வளோ கனமா இருக்கு? எப்பா, நவுத்த முடியல. சூப்பா, நல்லா இப்படி எலும்புந்தோளுமா இருந்தா ஒரு பெட்டியை கூட தூக்க முடியல. அம்மா, காலு காலு. ஏய், கீழே கீழே விழுந்துடாத. இல்லையே. ஏய், கீழே விடு, கீழே விடு. என்ன? ஏய், இருமா, கத்தாத. கீழே விழ போறேன்னு தான் வந்து பிடிச்சேன். கீழே விடுன்னு சொல்றேல. போய் தொலை. ஏய், விடுனா அப்படியே விட்டுருவியா? நீ தானே சொன்ன விடு விடுன்னு, அதான் விட்டேன். இப்போ என்ன முறைச்ச நான் என்ன பண்றது? ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இங்க இருந்து போ.
ஏய் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ல. ஓ இங்க இருந்து. ஐயோ சரி சரி நான் போறேன், கத்தாத. ச்சே, இடியட்.